எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உதயநிதி. நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2A சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பண்ணியிருக்கேன். நான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வர்றேன். நான் என்னோடய ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே சுரேஷ் அகாடமியில் தான் பண்ணேன். என் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா 2019 ஆரம்பித்தேன். ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 2019 ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் டேஸில் எனக்கு யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து சுரேஷ் அகாடமியோட நிறையா டெஸ்ட் பேட்சஸ் எல்லாம் நான் பார்த்தேன். குறிப்பாக சொல்லணும்னா 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கால்ஃபர் வந்த உடனே பாலா சார் வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் விட்டார் சுகேஷ் சாரோட இதில். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு, கண்டிப்பாக நம்ம இதை கிராக் பண்ணிட முடியும். ஏன்னா எல்லாமே கனிமுருகன் சார், பாலா சார் எல்லாத்தோட வீடியோ பார்த்து தான் நான் படிச்சிருக்கேன். மேக்ஸ்னா சுதர்சன் சார், ராஜா சார் வீடியோ பார்த்து நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக சுரேஷ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஸோ அதை நான் யூடியூப்லேயே தான் ஃபாலோ பண்ணி வீட்டிலேயே உட்காந்து படித்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். கம்ஃபர்டபுளாகவே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ May 21, 2022 முடிஞ்சுது எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே போய் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மெயின்ஸ் கண்டிப்பாக எழுதுவேன் வருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் தூத்துக்குடியே போய் நான் அங்கே வந்து மெயின்ஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ சுகேஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சார். ஸோ அதனால் அவர்கிட்ட சொல்லி இப்படி சொன்னேன். ஃபுல்லாக அங்கே தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸில் வந்து கிட்டத்தட்ட 31 டெஸ்ட் நாங்கள் எழுதினோம். ஸோ அதில் வந்து 8 ஸ்பாட் டெஸ்ட் கடைசியில் எழுதினோம். ஸோ மெட்டீரியல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுரேஷோட மெட்டீரியல் மட்டும்தான் நான் படித்தேன். சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா கூகுள்ஸ்லேருந்து சில நோட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் என் கோர் மெட்டீரியலே நான் வந்து சுரேஷ் அகாடமியோட தான் படிச்சிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல நான் டவுன் ஆகிறப்பெல்லாம் சுகேஷ் சாரோட மோட்டிவேஷன் வீடியோ, கனிமுருகன் சாரோட மோட்டிவேஷன் வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அபித் சார், ஸோ அதேமாதிரி பாலா சார், ஸோ இவங்கெல்லாம் தான் என்னை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த ஜேர்னியில். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல நான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவர் வந்து என் மேலே காட்டின ஒரு நம்பிக்கை தான் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. ஸோ இன்னும் மென்மேலும் உயர்வேன். நான் குரூப் 1 ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட்டாயமாக அதுலேயும் நான் வருவேன். ஸோ போன தடவை மெயின்ஸ் வந்திருந்தேன். ஸோ இந்த தடவை கட்டாயமாக குரூப் 1லேயும் நான் குரூப் 1லேயும் நான் வந்து போஸ்ட் வாங்குவேன். ஸோ அதனால் இது ஒரு முதல் படி தான். ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மா என்னை ரொம்ப நம்பினாங்க. எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நம்பினாங்க. ஸோ அதே மாதிரி வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஜேர்னியில் எங்கள் பாட்டி ஊரம்மான்னு சொல்லுவேன். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து மெயின்ஸ்க்கு நான் வந்திருக்கிறப்போ சுரேஷ் அகாடமியில் வினோதினி மேம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மேம் தான் எனக்கு ரொம்ப ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு அப்போ 2 பேர்த்த இங்கே வந்திருக்கப்போ புதுசாக வந்திருக்கப்போ தெரியும், சுகேஷ் சார், வினோதினி மேம். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக மெயின்ஸ் டைமில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இளங்கோவன் சார், ஸோ அபிராமி மேம், ஸோ ரேணுகா மேம், இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இனி வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ குரூப் 2 கால்ஃபர் வந்திருக்கு, குரூப் 1 கால்ஃபரில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ குரூப் 1 இருக்கக்கூடிய ஜிஎஸ் பார்ட்டை தெளிவாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குரூப் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக உட்காந்து படிங்க. இப்போ குரூப் 2ல் வந்து புது மாறுதல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாமே அப்ஜெக்டிவ் தான். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிச்சயம் இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ தான் ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துருக்குறேன். நான் டவுனாக இருக்கிறப்பெல்லாம். ஸோ வந்து எப்பவுமே சுகேஷ் சார் சொல்லுவார், இந்த உலகத்தில் யார் அது ரொம்ப தைரியசாலின்னா இந்த போட்டித் தேர்வு படிக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்றைக்குமே நான் வந்து அந்த இப்போ பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வழிகளை தாண்டி எவ்வளோ லட்சியங்களோடு படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நானும் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த இடம் கிடைக்காத நான் 2019 ஏங்கி தவிச்ச நாட்கள் உண்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கும். உறுதியை நம்புங்க. இந்த குரூப் 2ல் குரூப் 1ல் கண்டிப்பாக நீங்களும் ஆஃபீஸர்ஸாக வருவீங்க. ஸோ இது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. சுகேஷ் சாருக்கு நான் வந்து சொல்லணும்னா, நான் எப்போவுமே சில படங்களை மோட்டிவேஷன் எடுத்துப்பேன். அதில் வந்து சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதில் வந்து ரங்கன் வாத்தியாரா எங்கள் சுகேஷ் சாரையும் அதில் வர கபிலனா என்னையும் தான் நான் நினச்சி எப்போவுமே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி என்னோட ரங்கன் வாத்தியாரான சுகேஷ் சாருக்கு என்னோடய மனப்பூர்வமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வெற்றி உங்களுக்கு என்றைக்குமே தேடி வரும். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.